பிரச்சனையை அட்ரஸ் பண்ணார். தெரிஞ்சிருந்தா தான் பிரச்சனை. டிஎம்கே கவர்மெண்ட் பேசும்போது பின்னாடி பிஜேபி டோல் இருக்கிறார். பிஜேபி என்ன செய்ய, அவரால் ஏடிஎம்கே ஒரு வார்த்தை பேச முடியல. அவர் என்ன சொல்லணும், அதிமுக சரியில்லைங்க, திமுக சரியில்லைங்க, இதான் நியாயமா இருக்கு. அப்பதான் எனக்கு ஓட்டு போடுன்னு வரும். திமுக சரியில்லைன்னா ஏடிஎம்கே தானே போடுவாங்க. நார்மலா பார்வை தானே. டிஎம்கே வேண்டாம்னா ஏடிஎம்கே இதான் நம்ம பார்வை. அவர் 2 பேரும் வேண்டாம் ஏன்ட்ட வாங்கினா வேற ஒரு விஷயம் இருக்குன்னு ஏடிஎம்கே பத்தி பேசவே மாட்டேன். பிஜேபி மதுரை மாநாட்டுல தான் பேசுனாரு சார். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கிறதுல அப்ப வந்து மக்களுக்கு வந்து நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவா விரும்புனீங்கன்னா இந்த 2 பேருக்கான மாற்றா நீங்க இருக்கணும். அவ்வளவுதான். அப்பதான் வந்து மக்கள் உங்களை ஏற்பாங்க. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது பிஜேபி என்ன பண்ணுச்சு, 2 பேரையும் சேர்ந்து தானே பண்ணுச்சு. அப்ப அதுதான் உங்களுக்கு சீமான் என்ன பண்றாரு, 2 பேரும் சேர்ந்து தானே பண்றாரு. அப்ப இதான் புரிஞ்சுக்கிறது. இவர் வந்து ரொம்ப ஏடிஎம் கிட்ட சாஃப்ட் படல் பண்ணுவாரு, டிஎம்கே மட்டும் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு. அண்ட் சம்பந்தம்லாம் பிஜேபி எங்க வந்துச்சு, பிஜேபி என்ன பண்ணுச்சு, இது பிஜேபிக்கான தேர்தலா நரேந்திர மோடிக்கான தேர்தலா, அப்ப சம்பந்தம் மக்களுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். மக்களுடைய பிரச்சனைகளை, உண்மையான பிரச்சனைகளை பேசணும். அதுல வந்து இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய தொண்டர்களுக்கு அவர் ரசிகர்களா இருந்து இன்னைக்கு தான் தொண்டரை கன்வெர்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்டா பேசுறாரு, நல்லா ஜாலியா பேசுறாரு, நல்ல என்டர்டெய்னிங்கா இருக்கும். நம்ம பார்க்கலாம்.